நான் மட்டும் வரும்போது மழை தூத்தலாம் இருந்தது. நானும் என் கணேஷ் மாமன் 2 பேரும் தனியா தான் வந்தோம் தோப்புல. கணேஷ் படியா 100 படியும். ஆனா ஓய் உட்காந்து என் வண்டி மாட்டேன் தேவையா போனேன். கணேஷ் மாமன் கணேஷ் படி கிராடி போயிருக்கான். வகுத்துக்கு வாழ்வுக்கு அந்த வகுத்தடிச்சு ஓடிக்கிறான். ஓகே போக முடியாது. ஆளக்கூடிய மூவேந்தர்கள் 3 பேர். ஆமா யார் யாருங்க? மூச்சோட திகழபடியான திருநாட்டில மகாபிரபு. ஆமா திருநாட்டியார். தாயார் விளங்கி மாதவள மாணிக்கம் மங்காத செல்வம் பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டியா திகழபடியான என் தாயோட பெயரோ காந்தாரி அம்மையார். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 101 பிள்ளைகள். துரியா முதல் விகடன் வரை மொத்தம் 100 பேர் ஆளு. 100 பேர்ல நான் 8ஆம் போர். அடே அப்பா உன் எதற்கு நிக்கூடாரா சாமி? ஆமா ஆமா. நான் 8ஆம் போர் எதற்கு புள்ளா எல்லாம் கோடி பண்ணா தானே இருப்பான். மெத்தோடுக்காரனா தான் இருப்பான். ஒரே அங்க யார் போனாரா அங்க தான் பாரத்ல 3 பேர் 8ஆம் போறாங்க. ஆமா ஆமா. யாராரு? நான் ஒண்ணு. என் மாமா சகுனி இருக்காரு. அவர் தம்பி 8ஆம் போர் தம்பி. அவர் கட்டாரில கொடுத்துட்டு அவன் செத்து போனான். ஆமா தெரியுதா? கண்ண ஒண்ணு மொத்தம் 3 பேர் 8ஆம் போர். பகவான். ஆமா ஆமா. தெரியுதா? அப்பாடி 8ஆம் போர் அப்பாடி இந்த துட்டான நெற்பலியாக விட்டவன் மொத்தத்துல 105 பேரு. மொத்தம்னா நீங்க 100 பேரு. அவங்க 5 பேரு. அந்த 105 பேர்ல எனக்கு ஒரு ஆளு மட்டும்தான் வந்தாரு. அப்படி சிவந்த கண்களோடு அப்படி இங்க வந்தா காரணம் என்ன? அப்ப தெரி வராது. மூச்சால இருக்க முடியாது. அண்ணன் இருக்கின்றான். ஆமா
துரியோதனன். ஏன்னா அண்ணாவை அழைக்க முடியாது. ஆமா. துரியோதனாகப்பட்டவர் தம்பி துச்சாதனை அழைக்கின்றார். துச்சாதனர் புலி வர வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. உண்மைதாங்க. காரணம் என்னன்னு தெரியல. நல்லாரா சென்று வாங்க வேண்டும் அல்ல. ஆமா. சந்தானமோ குங்குமா போட்டு குங்குமா போட்டு சாமி மரணத்தை எடுத்து முதல் கணபதியை போற்றுவோம். ஐயனுக்கு கற்பூர தீபம் அதை ஏற்றுவோம். குங்கும போட்டோம் சாமி மரணத்தில் இட்டோம் முதல் கணபதியை போற்றுவோம். ஐயனுக்கு கற்பூர தீபதானை ஏற்றுவோம். சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. பம்பையில குளித்தால் பாவம் பஞ்சம் பறக்குமே. அந்த பந்தளத்தை சுவாமி வந்து காட்சி அளிக்குமே. பம்பையில குளித்தால் பாவம் பஞ்சம் பறக்குமே. அந்த பந்தளத்தை சுவாமி வந்து காட்சி அளிக்குமே. திண்டகத்தை தோந்தோந்திர வேட்டை கொள்ளுவோம். திண்டகத்தை தோந்தோந்திர வேட்டை கொள்ளுவோம். அந்த தும்பி கையோ தம்பி அவள் அருளை எண்ணுவோம். குங்குமம் போட்டோம் சாமி மரணத்தில் இட்டோம் முதல் கணபதியை போற்றுவோம். ஐயனுக்கு கற்பூர தீபதானை ஏற்றுவோம். சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. அச்சங்கோவில் ஆண்டவனே போச்சுங்காடு அவன் அருளை காடு நடத்திடுவோம் தர்மலை காடு. அச்சங்கோவில் ஆண்டவனே போச்சுங்காடு அவன் அருளை காடு நடத்திடுவோம் தர்மலை காடு. எப்போதுமே ஐயனுக்கு சந்தன கூடு. எப்போதுமே ஐயனுக்கு சந்தன கூடு. அவன் எல்லாருக்கும் மறந்தருவான் அவன் அருள் தனை நாடு. குங்குமம் போட்டோம் சாமி மரணத்தில் இட்டோம் முதல் கணபதியை போற்றுவோம். ஐயனுக்கு கற்பூர தீபதானை ஏற்றுவோம். சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. குருவாயூர் குளத்து பிழை கடந்திடு சுவாமி. நம குருசாமி கொல்மணிக்க நடந்திடு சுவாமி. குருவாயூர் குளத்து பிழை கடந்திடு சுவாமி. நம குருசாமி கொல்மணிக்க நடந்திடு சுவாமி. கவலை உள்ள கொண்டவராம் ஐயப்ப சுவாமி. கவலை உள்ள கொண்டவராம் ஐயப்ப சுவாமி. அங்கே தெரியாது பார்த்தவர் என்னும் அவரது பூமி. குங்குமம் போட்டோம் சாமி மரணத்தில் இட்டோம் முதல் கணபதியை போற்றுவோம். ஐயனுக்கு கற்பூர தீபதானை ஏற்றுவோம். சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. அருமை தாய்நாடா தேட முடியாது. விலங்கல்பட்ட நன்னகரிலேயே அருள் வாழித்து வரக்கூடிய ஆமா சத்தியவந்த சமயம் அளவராது இடமுடிய அம்பாள் ஓர் ஈஸ்வரி பஞ்ச ஈஸ்வரி ஆகையே ஆமா மக்களுக்கு வல்வினை நீக்க அருள் நல்லருள் தர வேண்டும். அப்படி என்ற பாஞ்சாலி அம்மனாக ஆலயத்தில் அமர்ந்து வரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அப்போது அருள் புரியக்கூடிய ஆமா அம்மா பாஞ்சாலி பஞ்ச ஈஸ்வரி என்ற பாஞ்சாலி அம்மனை பார்த்திருக்கோம். சபையில சூழ்நிலை சபையோர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் வருங்கால வாலிபர்கள் எதிர்கால இளைஞர்கள் மட்டுமல்ல நாடக நண்பர்கள் எனக்கு நாடகாதான தகவல் மறைந்த மாமியார் செம்மிடால மத்மநாப நாடகாதோட பார்த்திருக்கோம். மற்றும் அல்லாது இப்போ இது குழந்தை குமர நாடக சபாவிற்கு உரிமையாளர் இருக்க முடியாது அருமை தம்பி ராஜகுரு நாடகாதோட பார்த்திருக்கோம். தந்தைக்கு தந்தையா தெரிய முடியாது. ஆமா தேவனாம்பட்டி ராஜகோபால் பெரும் கடல் இடத்திலேயே முதல் மாணாக்கரா இருந்து பாட முகண்டு நாடகாசம் அவனை பார்த்திருக்கோம். கும்பலாபுரம் ராமதிலே வாழ்ந்து வர முடியாது. அருமை மாமா கன்னியாசனுடைய பார்த்திருக்கோம். மற்றும் உள்ள நாடகாசான்ல உனக்கும் அதிகமன் நாயனும் நடையே சிறந்தாந்த வணக்கம். சரிதா என் அண்ணார் இருந்தார் வர சொல்லிட்டார் புறப்படுங்க.
வர வேண்டும் அப்படி என்ற மந்திரி மருத்துவத்தை அழைத்தாயே. ஆமா, காலம் என்ன? அந்த யாகஜானியாக விட்டது. ஆனால் உப்பிச்சாட்சி வருவோடு முதல் தோற்றத்தின் பிரகாரம் அந்த யாகஜானியாகப்பட்டு நம் தாய் காந்தாரி மனையில இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த பாஞ்சாலி நமக்கு அடிமை பொருள் கிடைத்தவனுக்கு சொன்னமல்லவா? ஆமா, அந்த தாய் காந்தாரி மனையில இருக்கக்கூடிய திரௌபதியை பிடித்து சிறையை பிடித்து அத்திவானம் 66,000 வீதியும் பொருளும்படியாக அவளை நிறுத்துவா. அதுக்காக நான் சொல்றேன். பாவையால் தந்தை நான் தீர்த்து கொள்கிறேன். ஆனா நான் போய் கூப்பிடுறேன், தெரியுதா? அவன் ஏதாவது தடுத்துக்காக என்ன பண்ண தெரியுமா? கைவரிசை அங்க காட்டுறா. கிளம்பு. அண்ணார் உரைத்த பிரகாரம் இப்ப காந்தாரி மலைக்கு செல்ல வேண்டும். ஆமா, தாயித துச்சாதன இப்ப நான் சொல்லிக்கிட்டேன்.
அந்த திரௌபதியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பொருள். ஆனால் அவ யாருக்கு பொண்டாட்டி? அந்த பஞ்சாவாதி. ஆனால் அந்த பஞ்சவரிக்கு பாரி அரைக்க முடியாது. பாஞ்சாலியை கொண்டு வர வேண்டும் அப்படி அந்த அண்ணார் வரை தரலவா அல்லவா அதான் கொண்டு வர வேண்டும். வேண்டும் அவன் யாரோட தங்கச்சி? தங்கச்சி கண்ணானவன். கண்ணான